என்ன பார்வதி? ரதத்தை நிறுத்துங்க சுவாமி. உன்கிட்ட வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? நீ வாயோடு வாய் திறக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆமா. இப்ப ஏன் ரதத்தை நிறுத்த சொன்னேன்? ஐயா பகவானே, இப்ப நீங்க ரதத்தை நிறுத்தல. சரி, நான் ரதத்துல இருந்து கீழே குதிச்சு மாண்டு முடிஞ்சிருவேன். அவசரப்படாத, ரதத்தை நிறுத்துறேன். ரதத்தை நிறுத்திட்டீங்களா? விவரத்தை சொல்லு. ஐயா பகவானே, அங்க பாத்தீங்களா ஒரு சின்னஞ்சிறு பாலகனாகப்பட்டவன் சரி தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கொலை வெட்டணும் வெற்றான அம்மா மரத்துல ஏறி மினிகொப்பில இருந்து அடிகொப்பை வெட்டி கொண்டு இருக்கின்றான். சரி, அப்ப கொப்பை மருந்து கீழ் விழுந்தா மாண்டு மடிஞ்சிருவான்ல? இல்லன்னு யார் சொன்னா? அந்த பாலகனை நீங்க தான் காப்பாற்றணும். ஏ பார்வதி, என்ன விதியே மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. சரி, விதியை ஒருபோதும் மதியால வெல்ல முடியாது. அந்த பாலகனுக்கும் விதி முடிஞ்சிட்டு அதனால்தான் அவன் மொழி கொப்பனை நின்று அடிக்கொப்பை வெட்டான். யமனும் காலனும் வடைய வீசிட்டான். ஒன்னாலையும் காப்பாற்ற முடியாது.